வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் அண்டர் 12,000 தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் கேமராவில் எது பெஸ்ட், கேமிங்க்கு எது பெஸ்ட், பேட்டரிக்கு எது பெஸ்ட், டிஸ்பிளேக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா. கைஸ், இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ் அவே இருக்குது. ஒரு 500 ஒர்த் உள்ள ஒரு TWS ஆர் நெக் பேண்ட் கிவ் அவேல கொடுக்க போகிறோம். இந்த கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வீடியோவுக்கு நடுவில் சொல்கிறேன். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் கைஸ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்கோ M6 ப்ளஸ் தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.79 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Snapdragon 4 Gen 2 AE என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டுக்கான ஸ்லாட் மட்டும்தான் இருக்குது. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 108 மெகா பிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்க்கக்குள்ள 5030 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. கேமராஸுமே டீசெண்டாக இருக்குது. செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. 4 லட்சம் தான் AnTuTu ஸ்கோர் இருக்குது. ஸோ மீடியம் கேமிங்கில் விளையாடக்குள்ள ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஹை கேமிங்ஸ்லாம் போகக்குள்ள லேக்ஸ் எல்லாம் இருக்கும். மற்றபடி பேட்டரி பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லாதது ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா iQOO Z9 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 240 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 1800 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பிரைட்டான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகா பிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. எந்தவித குறையும் கேமராஸில் இல்லை நண்பா. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 7200 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 7 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது கைஸ். 5000 mAhக்கான பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டு ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. 3.5mm ஜாக் இல்லை கைஸ். இந்த மொபைலோட 8 120GB வேரியன்ட் 20,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மூவிஸ் வெப் சீரிஸ்லாம் அதிகமாக வாட்ச் பண்ணுவீங்கன்னா ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்டு கேமராஸுமே இங்கே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ப்ராசஸருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் எந்தவித பிரச்சனையும் கேமிங்கில் இருக்காது கைஸ். அண்டு பேட்டரியுமே பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்குமே நல்லாயிருக்கு. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை நண்பா. கைஸ், இப்போ நம்ம கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க கைஸ். இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ரேண்டமாக ஒரு கமெண்ட்டை பிக் பண்ணி அவங்க லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம TWS ஆர் நெக் பேண்டை அவங்களுக்கு கிவ் அவே பண்ணிடலாம் கைஸ். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கைஸ். இந்த பொசிஷனில் நாம் பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் M15 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Dimensity 6100+ என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 5 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. என்னதான் 50 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாலும் ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். 4K கூட எடுக்க முடியாது.
செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணியும் நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஜாக் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லை நண்பா. 6000 mAhக்கான பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே இந்த பட்ஜெட்டில் கொடுக்குறது பெரிய விஷயம். அண்ட் இது ஒரு சாம்சங் மொபைல்ன்றதால அப்டேட்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்கும். அண்ட் கேமராஸுமே டீசெண்டாக இருக்கும். ப்ரைமரி கேமரா மட்டும், மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக மட்டும் தான் இருக்கும். செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். மற்றபடி கேமிங் பெர்ஃபார்மன்ஸுமே அந்த அளவுக்குலாம் இருக்காது, ஓரளவுக்கு டீசெண்டாக மட்டும் தான் இருக்கும். மற்றபடி 6000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க, இது பாசிட்டிவ். என்ன தான் பேட்டரி பெருசாக இருந்தாலும் சார்ஜர் பாக்ஸில் தர மாட்டாங்க, நம்ம ஷாப்பில் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு நெகட்டிவ். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கக்குள்ளே எதுவுமே இல்லை, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கூட இல்லை, இதுவும் பெரிய நெகட்டிவ் கைஸ். அவ்வளோதான் நண்பா, நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொபைலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா எந்த மொபைல் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலாம், எந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் போடலாம் அப்படின்னும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சர்ச் பண்ணால் ஃபர்ஸ்ட்டில் வர அளவுக்கு நம்ம சேனல் ஒன்றும் பெரிய சேனல் இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நண்பா. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொபைல் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பா.